ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கி பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம், அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நானும் அவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வரோம். ஸோ அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். லைக் இப்படி டெக்கரேட் பண்ணணும், அப்படி டெக்கரேட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி வாங்கி வைக்கணும், நிறைய பேரை கூப்பிடணும், அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணனால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி பண்ண முடியல. ஆல்சோ வந்துட்டு எங்களுக்கு 3 days கழித்து வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு 2 days முடிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்புறதுனால அந்த அளவுக்கு எதுவும் பிளான் பண்ணி பண்ண முடியல, டெக்கரேட்லாம் பண்ண முடியல. ஆனாலும் வந்துட்டு இந்த வித்தின் ஒரு 1 hourல வந்துட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே வந்துட்டு எனக்கு வந்து ஓகே, என்ன நம்ம பண்ண முடியல, அவங்க பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் இவ்வளோன்னு டைமில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, போன வீடியோவில் வந்துட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய லிப்ஸ்டிக் ஷேடு. அது வந்துட்டு இன்சைட்டோட க்ரையான் லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு வெயிட் ஃபார் நன். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ப்ரௌன் ஒரு மாதிரி நியூட் ஷேட் தான். ஸோ எல்லாருக்குமே சூட் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ ரேட்டுமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் தான், 250 கிட்ட ஆச்சு. நைக்காவில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எந்த ரூம், ஹாஸ்பிட்டல் ரூம் வந்து இதாக பார்த்தீங்கன்னா 105 ரூம் நம்பர். அதில் வந்துட்டு வெல்கம் டு த வேர்ல்டு லிட்டில் பிரின்சஸ்ன்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மாவும் கீர்த்தி அம்மாவும் வந்துட்டு அங்கி பாப்பா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தது 3 பேரும் வந்து இந்த லாவெண்டர் கலர், லைலாக் கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு. ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைல வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட், ஓகே கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் போய் இறங்கிட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரவேற்றாங்க. தங்கம்மா ஆமாம், காற்று அடிக்குது நல்லா. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். இல்லை அவன் நிற்கிறான் அவர் பார்த்து. வேண்டாம் வேண்டாம். கீர்த்தி வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் கிளைம் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸோட பெயின் வந்து பயங்கர ஹெவியாக இருந்ததுனால நடக்கவே முடியல. நான் ஸ்டெப்ஸ் ஏற முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு பெயின் இருந்தது. பட் ஸ்லோலி அப்படியே ஏறிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. மஃபி வேறு வந்துட்டு ரொம்ப பெரிய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்துட்டேன் என்னை வந்து தூக்க சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டுருந்தான். ஆனால் வந்துட்டு நான் தான் நடந்துக்க அவனை என்னால் தூக்கவே முடியல. அப்படி கொஞ்சிட்டு மட்டும் இருந்தேன். அப்புறம் தூக்கோட செய்தா. டேய் 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 வா 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 வா. தங்கமா சரி சரி சரி. இரு அப்புறம் தூக்கோட செய்தா. டேய் 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 வா 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 வா. இங்க வா வருவா வா. கட் பண்ணுங்க. வெல்கம் ஹோம். வெல்கம் பப்பிமா. வாங்க 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 வாங்க. மணி வாலாடுது வாலாடுது. So all time favorite Ibago strawberry cake. அதுலேயும் வெல்கம் அங்கிதா. ஹே அங்கிதா. ஹே ஹே
ஆல்சோ வந்துட்டு மஃபி ஒரு 3 டேஸாக வந்து நான் ஆல்ரெடி பார்க்காம இருந்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தனால. ஸோ எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க உன்னை தேடிட்டு இருக்கான் மஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா என்னை பார்க்குறத விட அவன் வந்துட்டு பாப்பாவை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லோரும் வந்துட்டு அங்கிதா அங்கிதான்ட்டு என்னோட வயிற்றை பார்த்து சொல்லிட்டு இருப்போம் கூப்பிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பான் யாரை கூப்பிட்றாங்க யாருமே இல்லையே யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருந்தது அவன் என்ன பண்ண போகிறான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்க. ஸோ அவன் என்ன பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனால் அது வந்துட்டு தெரிஞ்ச விஷயந்தான். பாப்பாவை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து புரியல என்ன யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது பொம்மையா பாப்பாவா அவனுக்கு தெரியல. ஸ்மெல் பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அவனுக்கு கிட்ட வந்து ஸ்மெல் பண்ண பார்க்குறான். ரொம்ப நேரம் அதே பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணால் ஓகே இது வந்துட்டு ஒரு பாப்பா இது வந்து நம்ம இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரலி அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் வந்து இவன் மேலே வந்துடுச்சு. ஒரு 1 வீக் வந்து ரொம்ப டல் ஆகிட்டான். பாவமாக ஆயிடுச்சு அவனை பார்க்கவே. என்னதான் நாங்கள் வந்துட்டு அவனையுமே கூப்பிட்டு பேசினாலுமே வந்து அவன் ஃபஸ்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு வரவங்கலாம் அவன் அங்கிதா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவன் வந்து ரொம்ப அச்சோன்ற மாதிரி ஆகிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் வந்து அப்படியே அவளுக்கு சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்கே இருந்தாலும் அந்த ரூமில் தான் அவன் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட் பாண்டிங். ஸோ அவங்களோட பாண்டிங் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கவே இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் கூட நான் வந்துட்டு கேப்சர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்குது. அது என்னென்னா அங்கி நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ வந்து கீர்த்திக்கு வந்து ஒரு கேக் கட் பண்ணோம் நாங்கள் அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு. அப்போயும் நான் வந்துட்டு அதே கேக் அதே இதில் ஸ்ட்ராபெரி ஐபேக்கோவில் இருந்து வாங்கியிருந்தேன். அதே கேக் தான் இவங்க எதிர்ச்சியாக திரும்பியும் அதே கேக் வாங்கியிருந்தாங்க. இன்னொன்று ஒரு குட்டி வருத்தம் என்னென்னா என்னால் கேக் சாப்பிட முடியல. அந்த கேக் நான் சாப்பிடல. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நீ சாப்பிடாத நீ சாப்பிட்டு உனக்கு கோல்டு வந்துருச்சுன்னா வந்து பாப்பாவுக்கு கோல்டு வந்துடும் அதனால் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் சாப்பிடல தான். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன வெறுப்பேற்றினாங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீர்த்தியோட பாப்பாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டேக் கேர் பாய்.